பிரைஸ் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் விடாமல் நம்ம ஆண்டவரை பற்றி கொண்டிருக்கும் போது, உறுதியாய் ஆண்டவரை பிடித்து கொண்டிருக்கும் போது என்னென்ன காரியங்கள் நடக்கும் என்று சொல்லி 2 நாட்களாய் நம்ம தொடர்ந்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். முதல் நாளிலே யாக்கோவுடைய காரியத்தையும், 2வது நாளிலே எலிசா தீர்க்கதரிசியுடைய காரியத்தையும் நம்ம தியானிச்சோம். இந்த நாளிலும் சங்கீதக்காரர் தாவீது சொல்கிறாரு, சங்கீதங்களின் புஸ்தகம் 63ஆம் சங்கீதம் 7-8 வசனங்களை வாசிக்கும் போது, நீர் எனக்கு துணையா இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது, உமது வலது கரம் என்னை தாங்குகிறது. இங்க வேதம் சொல்லுகிறது, அவர் சொல்றாரு, என் ஆத்துமா உம்மை பற்றி கொண்டிருக்கிறது. அவருடைய ஆத்துமா தேவனை பற்றி கொண்டிருக்கிறதுனால அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் எப்படிப்பட்ட காரியங்களை செய்தார் அப்படின்னா, 7ஆம் வசனத்துல முதல் பகுதி சொல்கிறது, அந்நீர் எனக்கு துணையா இருப்பதினால். நம்முடைய ஆத்மா தேவனை நோக்கி பற்றி கொண்டிருக்கும் போது கர்த்தர் நமக்கு முதலாவது துணையா இருக்கிறாராம். நம்ம தனிமையா இருக்கிறோம் என்று சொல்லி எண்ணம் வரும்போதெல்லாம் தாவீதுடைய வாழ்க்கையில எல்லா விதமான நெருக்கங்களிலும், பயந்த சுவாபங்களிலும், ஓடி ஒளிர நேரத்திலும் வேதம் சொல்லுகிறது, தாவீதுக்கு கர்த்தர் எப்படி இருந்தாலும் துணையா இருந்ததுனால். அது மாத்திரமல்ல, 2வது கர்த்தர் அவரை பற்றி கொண்டிருக்கும் போது எப்படி இருப்பதாம், அவர் செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். அவருடைய செட்டைக்குள்ளே நம்மளை மறைத்துக் கொள்வாரா. அந்த மறைவிலே நமக்கு களி கூறும்படியாக கர்த்தர் உதவி செய்கிறார். தாவீது கூட அநேக நேரங்களில் பயந்து ஓடி குகைகளில் அவர் தங்கப்படும் போது ஆண்டவருடைய செட்டைகளின் நிழலிலே அவரை கர்த்தர் மறைத்து கொண்டார். வேதம் சொல்கிறது, அவருடைய தூதர்களை கொண்டு கர்த்தர் நம்மளை பாதுகாத்துக் கொள்ளார். உன்னதமானவன் மறைவில் இருக்கிறவன் அவர் செட்டைகள் நிழலில் தங்குகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியாய் கூட அவன் நம்முடைய ஆத்மாவை பற்றி கொண்டிருக்கும் போது முதலாவது கர்த்தர் நமக்கு துணையாக இருக்கிறார். 2வது அவர் செட்டைகளில் நம்மை மூடி பாதுகாத்து நம்மளை களி கூற செய்கிறார். 3வது இங்க வேதம் சொல்லுகிறது, அவர் வலது கரம் என்னை தாங்குகிறது சொல்றார். அவரை நம்ம உறுதியாய் பற்றி கொண்டிருக்கும் போது கர்த்தருடைய வலது கரத்தினால நம்மை தாங்குகிறவராய் இருக்கிறார். அதான் தாவீது சொல்றாரு, நான் விழும்போது கர்த்தருடைய கிருபை அல்லவோ என்னை தாங்கினது என்று சொல்லி. அவருடைய கிருபை தாவீதை தாங்கினது. அது வலது கரம் தாவீதை தாங்கி ஏந்தி சுமந்து நடத்தி வந்தது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய ஜனமே, நம்முடைய ஆத்மா தேவனை நோக்கி உறுதியாய் பற்றி கொண்டிருக்கும் போது கர்த்தர் நம்ம வாழ்க்கையிலே துணையாக இருக்கிறார். அவருடைய செட்டைகளிலே நம்மளை மறைவிலே பாதுகாக்கிறார். அதில் களி கூறும்படியாக உதவி செய்கிறார். அது மாத்திரமல்ல, அவருடைய வலது கரம் நம்மளை தாங்கி ஏந்தி சுமக்கிறதா இருக்கிறது. நாமும் தேவனை பற்றி கொண்டிருப்போம். தாவீதுக்கு மாத்திரம் அவர் தேவன் அல்ல, ஆண்டவரை உறுதியை பற்றி கொண்டிருக்க ஒவ்வொருக்கும் அவர் தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் நம்மையும் இந்த வார்த்தை நிமித்தம் நடத்துவாராக. ஆமென்.